மிதுன ராசிக்கு அதிசார குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. இந்த ராசியை கண் பார்த்த வேலையை கை செய்யக்கூடிய ரொம்ப திறமையான ராசி, அறிவு சார்ந்த ராசி. தான் உயரும் போதே எல்லாரையும் உயர்த்தணும் அப்படின்னு ரொம்ப போராடக்கூடிய ராசி இதுதான். நம்ம மட்டும் ஜெயிக்கணும்னு இல்லாமல் நம்ம கூட இருக்கவங்களும் சந்தோஷமா இருக்கணும், நம்ம கூட இருக்கவங்களும் மகிழ்ச்சியா இருக்கணும், அவங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது, அவங்களும் சந்தோஷமா இருக்கணுங்கிற அடுத்தவங்க மேல ரொம்பவே அக்கறையும் பாசமும் அதிகமா காட்டக்கூடிய புதனுடைய வீடு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷனுக்கு இது சகோதர ஸ்தானம் வருது. அப்ப எல்லாரையுமே நம்மளுடைய தம்பியா, தங்கச்சியா, அக்காவா, சகோதரியா பார்க்கக்கூடிய ராசி இந்த ராசி. நிறைய நாலேஜ் பவர் அதிகமாவுடைய ராசி. இந்த ராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு சேலஞ்ச் பண்ணலாம். இந்த நாளுக்குள்ளார நான் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கேன், என்னுடைய வேலையை நீ திறமையா செஞ்சுக்காமி அப்படின்னா உடனடியாக யோசிக்காம திறமையாக என்ன விஷயம் இருக்கட்டும், படிச்சது படிக்கல அது எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு திறமையாக ஒரு விஷயத்த செய்யக்கூடிய ராசி. இன்னைக்கு ஜென்ம குரு காலத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு பாதிப்படைஞ்ச ராசியும் சொல்லலாம். எந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சிகள் இல்லாமல் எல்லா திறமையும் வச்சுக்கிட்டு ஒரு ரூம்குள்ளே அடைஞ்சிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி போகிற பக்கம் எல்லாமே திறமையை வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகள் அல்லது வளர்ச்சிகள் அப்படிங்கிறது பெருசாக இல்லாமல் எல்லா இடத்துலையுமே பெரிய புறக்கணிப்பு நடந்திருக்கு இந்த மிதுன ராசி. நீங்கள் திருமண வாழ்க்கையை எடுத்துட்டீங்கனாலும் சரி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, எங்கே போனாலுமே டோர் க்ளோஸ். கிட்டத்தட்ட ஒரு 7.5 சனி ஜென்ம சனி காலத்தை விட இந்த ஜென்ம குரு காலத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க இந்த மிதுன ராசி. ஒரு பெரிய growth இல்லை. கண்ணுக்கு முன்னாடி ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி வளர்ச்சிகள் இருக்குது. குழந்தைகளை நினச்சி நாங்கள் கவலைப்படுறோம். ஏன் இந்த ராசிக்கு 5ஆம் அதிபதியே 12ஆம் அதிபதியே வரனால வெளியில் போனால் வளர்ச்சி இருக்குமா, குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, ஏது பண்ணுறாங்கன்னு தெரில, பிடிவாதம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்கள நினச்சி ஒரு பக்கம், திருமண வாழ்க்கையை நினச்சி ஒரு பக்கம், குழந்தையாக இருக்குது, குழந்தைக்காக பார்த்துட்ருக்கேன், திருமண வாழ்க்கையை தக்க வைக்கிறதுக்கு குழந்தைக்காக பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இந்த மிதுன ராசி பாதிப்படைஞ்சிருக்கானா, இவங்களே வாயை திறந்து சொன்னால் மட்டும்தான் வெளியே தெரியும், இல்லைன்னா வெளியே தெரியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு தன்னுடைய ரகசியத்தை ரொம்ப ரொம்ப பொத்தி வச்சுருந்தாங்க. இன்னைக்கு இந்த ஜென்மகுரு காலத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இவங்களுக்கு தான் தெரிஞ்சுது அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாருக்குமே தெரிஞ்சு இன்னைக்கு ஓரமாக ஒதுக்கப்பட்டதுனால ஒரு சூழ்நிலைகளுக்காக இருக்கக்கூடிய இன்னைக்கு இந்த ராசியை பொறுத்தவரையும் எங்கேயுமே பெருசாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட போகிறதில்ல, வரதில்லை. எந்த ஒரு விசேஷத்துலேயுமே இந்த ராசியை பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு முதல்ல கலகலன்னு பேசுவாங்க. இவங்க இருக்கிற இடமே சுற்றியுமே கலகலப்பாக இருக்கும். நல்ல காமெடி சென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. இந்த ட்ரிப்பு போகிறது இது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு பிளான் பண்ணக்கூடிய ராசி இந்த மிதுனம் தான். அப்போ அப்பேற்பட்ட ராசி இன்னைக்கு ஒதுங்கி நிற்கிறது அல்லது எந்த பிரச்சனையும் வராமல் ஒதுங்கி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினப்பு நிறையா வர்றது. கிட்டத்தட்ட 7.5 சனி ஜென்ம சனி காலங்கள் மாதிரி கஷ்டத்திலே வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலைகள். சொந்த வீட்டில் கூட இன்னைக்கு மதிப்பு மரியாதை இந்த மிதுனத்துக்கு ரொம்பவே குறைஞ்சிருக்குங்க. உங்கள் கைமீறி போயிடுச்சு ஒரு விஷயம். இந்த ஜென்ம குரு காலங்கள் யாருமே பெருசாக பேச மாட்டாங்க. ஆனால் அந்த ஜென்ம குரு காலத்தில் நம்ம பட்ட வலி, நம்ம பட்ட வேதனைகள் யாருக்குமே புரியாதுங்க. இந்த குருங்கிற கிரகம் வலியும் வேதனை கொடுத்தா நம்ம சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கிற மாதிரி தான் ஒரு விஷயங்களும். நீங்கள் அழுகிறீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வேறு யாருக்குமே தெரியாது. இந்த அஷ்டம சனி, அதே போல் பார்த்திங்கன்னா பாதக சனி, ஜென்ம சனி, இது எல்லாமே நம்ம அழுகும்போது நிறைய பேருக்கு தெரிய வரும். ஆனால் இந்த ஜென்ம குரு காலங்கள் நம்மளை மட்டும்தான் ஊசியால் குத்தும். நான் கரெக்டாக பார்த்திங்கன்னா நமக்கு வலிக்கிறது யாருக்குமே தெரியாத அளவுக்கு, நம்ம பேசுனா கூட யாருக்கும் புரியாத அளவுக்கு தான் இன்றைக்கி பலன்கள் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரையும் போயிட்டே இருக்குது. இன்னுமே சொல்லலாம், கேரக்டரில் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கீங்க, கரியரில் ஓடுன்னு ஓடுறீங்க, ஜெயிக்கவே முடிய மாட்டேங்குது. இந்த சனீஸ்வர பகவான் 10ல் இருக்கார், 12ஆம் இடத்த பார்க்குறாரு. நல்லா கரியர் சம்மந்தப்பட்ட ஒரு பயம் அதிகமாகவே இருக்குது. பணம் சம்மந்தப்பட்ட பயங்களும் ரொம்ப அதிகமாக இருக்குது. பாதகாதிபதி ராசிக்கு வந்துட்டார். எனக்கு ஏதாவது ஆயிருமோ, என்னுடைய குழந்தை குட்டிகளை என்ன பண்ணுறது, பேரம்பேத்தி காலம் வரையும் சம்பாரிச்சிருக்கலாமே அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு வழிகள் இருந்தாலுமே நான் அதை தவற விட்டுட்டேன். எப்பெல்லாம் குரு ராசிக்கு வருதோ, ராசியை பார்க்குறது மிதுன ராசிக்கு இந்த பாதகத்தையும் சேர்த்து குரு தள்ளுவார். அப்படி தள்ளும்போது நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள். பாதகாதிபதி பார்வை பாதகாதிபதி தான். அந்த குரு இந்த பாதகஸ்தானத்தில் இருந்து பார்க்கும்போது ஒரு நல்லது நடந்தால் அதுக்கு இணையான ஒரு 2 தீமைகள் நடக்கிறதுன்னு கண்டிப்பாக நீங்கள் எழுதி வச்சுக்கோ. நம்ம சொல்லிக்கலாம், குரு லக்னத்தை பார்த்தாலும் ராசியை பார்த்தாலும் யோகம். ஆனால் இந்த மிதுன ராசிக்கு குரு மாதிரி கெடுதல் பண்ணக்கூடிய நபர் யாருமே இல்லை. அதுவுமே இந்த மகரத்தில் போய் நீசமாயிட்டாருன்னா சொல்லவே தேவையில்லைங்க. திருமண வாழ்க்கைங்கிறது
தக்க வச்சுக்கிறதுக்கு கடுமையாக போராட வேண்டிய சூழ்நிலைகள். என்ன பண்ணுங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் குருவோடைய அதிசார பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது, இதனால் ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் வருமா, ஜென்ம குரு எங்களை விட்டு விலகப் போகுது, அந்த விலகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் மறுபடியுமே வந்து பார்த்திங்கன்னா குரு வக்ரமாய் மறுபடியும் ராசிக்கு வந்தாலுமே இது சற்றே தற்காலிகமான பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளோட பிடிச்ச பீடைகள் எல்லாம் ஒழிய போகுது, இவங்க இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே விலக போகுது, ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கை வரப்போகுது அப்படிங்கிறத முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. இது எப்போ ஏற்பட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 19ஆம் தேதி 10வது மாதம் குரு அதிசார பயிற்சியாக கடகத்துக்கு பயிற்சி அடைய போகிறாரு. மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்துக்கு இத்தனை நாளாக 2 பக்கமும் கட்டி வச்சு இந்த குரு பகவான் படாத கஷ்டத்தை கொடுத்துருக்காரு. இதுதான் இருக்குது அப்படிங்கிறது இல்லை, அந்த அளவுக்கு நிறைய வலிகள் வேதனைகள் கதை சொல்லியே உங்ககிட்ட பணம் போடுங்கிறதுக்கு ஏராளமான பேர் இந்த பேரில் இருந்தாங்க. இந்த நேரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதியெல்லாம் இந்த பணத்து கிரகத்தோட சம்மந்தப்பட்ட காசு கொடுத்தீங்கன்னா தான் உறவுகள் இருக்கும், காசு கொடுக்கலன்னா உறவுகள், நீங்கள் காசு செலவு பண்ணாமல் உறவுகள் உங்கள் பக்கத்தில் இருக்காது. ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள் மிதுன ராசிக்கு. அப்படிதான், ஆமாங்க நான் ஒரு 2000 கொடுத்தா தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கே வருவாங்க, நான் ஒரு 10,000 செலவு பண்ணி அவங்களுக்கு ஏதாவது கடன் கேட்கும்போது கொடுத்தா மட்டும்தான் அவங்க எனக்கு இதை உதவி செய்கிறாங்க, 4 பக்கம் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். இந்த பாயிண்ட்டை இல்லாமல் நீங்கள் போகவே முடியாது. ஏன்னா இந்த பாதகாதிபதிங்கிற கிரகம் அந்த உறவை அப்படி ஒரு பாதுகாக்கப்படும், இந்த பணத்தை செலவு பண்ணதான் வர வைக்கிறதுக்கு துடிக்கும். இன்ஃபேக்ட் பணம் இல்லைனாவே இன்றைக்கி உங்கள் மிதுன ராசிக்கு இன்றைக்கி யாருமே உங்ககிட்ட பேசியிருக்கவே மாட்டாங்க. இந்த பணத்தோடைய விஷயங்கள் நிறையா உங்களுக்கு குறைஞ்சிருக்கு, மற்றவங்களுடைய மதிப்பும் கௌரவம் குறைஞ்சிருக்கிறத நீங்கள் இந்த காலத்தில் கண்கூடாக பார்க்கலாம். எனக்கு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ரெஸ்பெக்ட் இன்றைக்கி இல்லைங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். நான் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லியிருந்தேன், அடுத்த ஜென்ம குரு காலமாக இருக்குது, ரொம்பவே முடிவெடுக்கிறதெல்லாம் ரொம்ப கவனமாக எடுங்க, அவசரப்பட்டுறாதீங்க அப்படின்னாங்க. இல்லை மேடம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்ட்னர்ஷிப்பில் தான் தொழில் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆல்ரெடி நீங்கள் திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, இதுவும் அதே மாதிரி ஆகிப்போதா, அப்படிலாம் இல்லவே இல்லை அப்படின்னாங்க. சரிங்க ஜென்ம குரு வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னேன். இன்றைக்கி அவங்க கால் பண்ணி, ஐயோ மேடம் ஆன்லைன்லேயே இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் பார்ட்னர்ஸ் ஆன்லைன்லேயே இருக்காங்க, என்னுடைய சின்ன மெசேஜை ரீட் பண்ணாமல் என்னை ரொம்ப இக்னோர் பண்ணுறாங்க, நானே வலுக்கட்டாயமாக இந்த பிஸ்னஸ்லேருந்து வெளியே வந்துடலான் இருக்கேன், அந்த அளவுக்கு மன உளைச்சல்கள் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மட்டும்தான் இந்த ஜென்ம குரு காலத்தில் நமக்கு நிறைய பாதிப்புகள், சொல்ல முடியாத அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்கும். இனி எப்படி இருக்க போகுது, குருங்கிற கிரகம் 2ஆம் இடத்தை நோக்கி உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. அப்போ வேலை வாய்ப்புகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவான டிக் மார்க் போட்டுக்கலாம். நீங்கள் நான் ரொம்ப வருஷமாக வேலை தொலாவிட்டே இருக்கேன், என்னுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி வேலை தொலாவிட்டே இருக்கிறேன், அதுக்கெல்லாமே ஒரு நல்ல காலம் பிறக்குமா பிறக்காதுன்னு நிறையா நாள் யோசிச்சிருக்கேன், நான் ஒரு நாலேஜபிள் பர்சன், என்னுடைய நாலேஜ் எனக்கு பயன்பட மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி இதெல்லாமே மாறப்போகுது. திறமையான வேலை, திறமைக்கு உண்டான வேலை, திறமைக்கு ஏற்ற வேலை, மற்றவங்க மாதிரி சம்பளம் பெருசாக வாங்கணுன்னு தான் எனக்கு ஆசை, ஆனால் எனக்கு திறமை இருந்தும் நான் அதுலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாதிப்புகள்லாம் படிப்படியாக விலக போகுது. குடும்பஸ்தானத்தில் போய் குரு உச்சமடைகிறதுனால குடும்பத்தில் இன்னொரு உறுப்பினர்கள், என்னுடைய தம்பிக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கோம், தங்கச்சிக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கோம், அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம், தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம், இந்த மாதிரி என்ன சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ரொம்பவே வயசாகிடுச்சு, 27 28 29 30 கிராஸ் ஆகிருந்தா எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, திருமணம் ஆகுமா ஆகாதோ தட்டி போயிட்டே இருக்குது, இனி வரக்கூடிய வரன்களை விடக்கூடாது அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கும், இருந்தாலும் நல்ல வரன்கள் வரமாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி சுப நிகழ்ச்சிகள் செய்கிறதுக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக, ஏன் சந்தோஷம், குருங்கிற கிரகம் உச்சமாக சந்தோஷமாக குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. அதே போல் குழந்தை அப்படிங்கிற விஷயங்கள் வந்து மிதுனராசிக்கு பெரிய அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு. இந்த குழந்தை பேர் இல்லாமல் கஷ்டப்படுறது, இல்லை குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறது, இல்லை குழந்தைக்கு வேலை கிடைக்காம கஷ்டப்படுறது, நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை வந்து ரொம்பவே படிக்காமல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறது, இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இந்த மிதுனராசி ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இனி இதெல்லாமே மாறப்போகுது. குழந்தைகளுக்கு உண்டான நல்ல ஒரு யோகமான காலமாக இந்த காலம் நிச்சயமாக இருக்கும். இன்னுமே நிறைய பாசிட்டிவ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிறந்த கால ஜாதகத்தின் அடிப்படையில் நெகட்டிவும் இருக்குமா அப்படின்னா எஸ் இருக்கும். 89 90 பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே கேது வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருப்பார். அப்போ குரு மேலே கேது போகும்போது சொல்லவே தேவையில்லை, அப்படியே நெகட்டிவான பலன்கள் வரும். அப்போ பிறந்த கால கோச்சாரம் மட்டுமே, பிறந்த கால கோச்சாரம், பிறந்த கால தசா புத்தி, பிறந்த கால கிரக அமைப்பு மட்டுமே
100% பலன்களை கொடுக்கும். தனிப்பட்ட ஜாதகம், தனிப்பட்ட கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 20 to 30% தான். தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் 100% பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.